ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உங்களது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, அவசர செய்தியை உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கின்றேன். உன் தாய் உனக்கென்று வந்திருக்கின்றேன். இந்த செவியை உன்னிடத்தில் இல்லாமல் வேறெங்கோ வைத்துக்கொண்டு இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்காதே. ஏனென்றால் மிகவும் அவசர செய்தி, அதுவும் உன் எதிரியினிடத்தில் இருந்து வந்த செய்தி என் தங்கமே. அந்த செய்தியை நீ கேட்கவில்லை என்றால் அவனோடு உன்னை அழைத்து செல்ல காத்திருக்கின்றான் என் பிள்ளையே. நான் சொல்வது உனக்கு புரியாது என்று நினைக்கின்றேன். தெளிவாக சொல்கின்றேன், இதை முழுமையாக கேள் என் தங்கமே. நீ கவனமாக கேட்டால் மட்டும்தான் நடக்கப் போவது அனைத்தும் என்னவென்று உனக்கு முழுமையாக தெரியும் என் பிள்ளையே. ஏனோதானோ என்று கேட்டுக்கொண்டிருக்காதே. அவன் இத்தனை நாள் உன்னை அழிக்க வேண்டும் என்று தானே ஓடோடி ஓடோடி அத்தனை செயல்களும் செய்து கொண்டிருந்தான். அவன் உழைத்து கொண்டிருந்தான் உன்னை அழிப்பதற்காக. உன்னை அழிப்பதற்கு எதை செய்தால் என தேடி தேடி அவன் கண்ணில் பட்டதையும் காதில் கேட்டதையும் வைத்து எத்தனை செயல்களை செய்து செய்து உன் வாழ்க்கையை, ஒளிமயத்தில் இருக்கும் உன் வாழ்க்கையை எடுத்து இருளுக்குள் போட்ட எத்தனை வலிகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்து அவன் செய்த செயல்கள் எத்தனை செயல்கள் தங்கமே. உன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருந்த அவனுக்கு வந்த சீரழிவை உனக்கே திருப்பிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றான் என் தங்கமே. அவன் செய்த பாவங்களுக்கு கிடைத்த வினையை கூட அவன் அனுபவிக்க முடியாதாம். அதையும் கூட உன்னிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்றுதானே அவன் எண்ணம் இருக்கிறது என்ற எண்ணத்தோடுதான் அவன் இருக்கின்றான். அவன் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பதனால்தான் உன் தாய் இன்று விலை மதிப்பில்லாத ஒரு பரிசை அவனுக்கு நான் கொடுக்க போகின்றேன். அந்த பரிசை பெறப்போகும் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் மட்டும் இதில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவனையும் சேர்த்து நான் அழிப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். கை நீட்டி உன்னையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் பிள்ளையே என்னிடமே. ஏனென்று கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாது, அவன்தான் அத்தனை பாவங்களும் செய்து கொண்டிருக்கிறான், அவனையும் சேர்த்து அழையுங்கள் என்று கூறுகின்றான் பிள்ளையே. அதனால்தான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். அவன் வாழ வேண்டும், நீ அழிய வேண்டும் என்று நினைத்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அழிய போகும் நேரத்தில் நீ வாழட்டும் என்று நினைப்பவன் நான் சொல்கிறது உனக்கு புரிகிறதா தங்கமே? இன்று அவனுக்கு ஒரு மரண யோகம் இருக்கிறது. அந்த மரண யோகத்திலும் தனியாக போக மாட்டானாம். நான் போகும்போது அவனையும் இழுத்துதான் செல்வேன் என்று உன் எதிரி உன்னையும் குறித்து கூறியிருக்கிறான் பிள்ளையே. அவன் தனியாக போக மாட்டானாம். நான் வாழ வேண்டும் என்றுதான் அவனை அழித்தேன். ஆனால் நானே இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவனை மட்டும் வாழ விட்டு போய்விடுவேனா என்று அர்த்தத்தோடு பதிலை கூறிக்கொண்டிருக்கின்றான் தங்கமே. அவனுக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா? அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா பிள்ளையே? அதை நான் செவிகளால் கேட்கத்தான், அதை உன் செவிகளுக்கு சொல்லத்தான் போகின்றேன். அதையும் நீ கேட்கத்தான் போகின்றாய். ஒருவரின் இல்லத்தை ஒருவரின் உள்ளத்தையும் கெடுத்தால் என்ன நடக்குமோ, அவனுக்கு என்ன கிடைக்குமோ? ஒருவரின் வாழ்க்கையை அழித்தால் என்ன கிடைக்குமோ? ஒருவரின் இருந்து எதை பிடுங்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்ன நடக்குமோ? இன்று உறவை பறந்து தான் உறவாக ஆக்கிக் கொண்டிருக்கும் அவனுக்கு என்ன நினைத்தால் என்ன நடக்குமோ?
ஒரு குடும்பத்தை சீர்குலைத்து பார்க்க வேண்டும் என்று ஒருவரின் கண்ணீரில் என்னுடைய சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னவின் கதை என்ன ஆகப் போகிறது தெரியுமா என்று நீ பார்க்கும் நேரம் நெருங்கிவிட்டது பிள்ளையே. நான் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தெரியுமா? அவன் சொன்ன விஷயம் நடந்துவிட்டது. அவன் வருகைக்கு உனக்கு திருப்பிவிட்டது. நாளை அவனோடு அழைத்து சென்று விட்டான். இன்று அதற்கு உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றான் என்று திட்டம் போட்டு காத்திருக்கிறான். அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் செல்வமே. தங்கமே, நீ சற்று கவனமாக இரு. ஏனென்றால் இப்பொழுது ஒரு காற்று திரும்பிவிட்டது பிள்ளையே. இப்போது அவன் பக்கம் வீசத் தொடங்கி இருக்கிறது. அவன் எந்த புறத்தில் உன்னை தேடி இறை எதை அனுப்பினானோ அது எல்லாம் திசை திரும்பி அவன் பக்கம் திரும்பிவிட்டது பிள்ளையே. அவன் அழியும் நேரம் நெருங்கிவிட்டது பிள்ளையே. இன்னும் சிறிது நேரத்தில் அவனை அழிக்க உன் செவிகளில் கேட்கப் போகிறாய். அவன் அழிந்து விட்டான் என்று. நான் சொன்னதை கேட்டுத்தான் இந்த வாக்கை பார்க்க வந்திருக்கும். அதன்படி நீ இன்று நான் நடத்தி காட்டுவேன் பார். இன்று இரவோடு இரவாக இதை அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் பார். உன் எதிரியை அழிக்கும் நேரத்தை உன் கண்ணிலும் உன் செவியிலும் காட்டத்தான் போகின்றேன். நீ பார்க்கத்தான் போகின்றாய், கேட்கத்தான் போகின்றாய் பிள்ளையே. பார், அழியப் போகிறான், சந்தோஷப்படு. உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தவன் இல்லாமல் போகப் போகிறான், சந்தோஷப்படு. அவனுக்கு நான் கொடுக்க போகும் தண்டனையை இன்னும் 24 மணி நேரத்தில் பெறப்போகின்றான். அது நடந்து தீருவது சாத்தியம் பிள்ளையே. நாளை விடியலில் இவன் இருக்க மாட்டான் என்ற செய்தியே உன் செவிக்கு வரும். நீ அதை பெறுவாய் என் தங்கமே. சந்தோஷமாக நாளை இந்த செய்தியை உன் செவிகளால் கேட்கப் போகிறாய். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்டனையை 100க்கு 100 அவன் பழிக்க வைப்பேன் தங்கமே. நம்பிக்கையோடு உன் எதிரியை அழித்துவிடு தாயே என்று சொல்லி என்னை வணங்கு தங்கமே. அவனை நான் அழித்து கொடுக்கின்றேன். இன்று இரவோடு அவன் இருக்க மாட்டான். உன் எதிரியின் அழிவை உன் காதால் கேட்க, உன் கண்ணால் பார்க்க நம்பிக்கையோடு இந்த தாயை வணங்கு என் தங்கமே. உன் எதிரி அழிக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் உன் தாய் செய்து முடித்துவிட்டுத்தான் இப்பொழுது வந்து உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு இந்த தாயை வணங்கும் என் குழந்தைகள் அனைவரின் வாழ்க்கையும் வளத்தையும் நலத்தையும் தருவேன். எத்தனையோ கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்தான், எத்தனையோ புலம்பலையும் உன்னை புலம்ப வைத்தான், எத்தனையோ செயல்களை செய்து உன்னை நிர்மூலமாக்க செய்த அவனை நான் என் பார்வையிலிருந்து விலக்கி விடுவேனா? சத்தியம் விடமாட்டேன் பிள்ளையே. அவனை நிச்சயம் அழித்து தீருவேன் என்று உன் தாய் உனக்கு உறுதியளிக்கின்றேன் பிள்ளையே. அவன் உன்னை எவ்வளவு ஏளனமாக நினைத்தானோ அதைவிட நீ பல மடங்கு பெருகும் நேரம் வந்துவிட்டது. அவன் அழியப் போகிறான் என்ற நற்செய்தி உன் காதில் விழுந்து நீ இன்பமாக இன்றிரவு தூங்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். நாளை விடியல் உனக்கான விடியலாக இந்த தாய் கொடுக்க போகிறேன் என்ற நம்பிக்கையோடு தூங்கு தங்கமே. அவனை அழிக்கின்றேன். எல்லோரும் என்னை நம்பி இருக்கிறீர்கள் என்பது நான் அறிந்தேன். ஒவ்வொருத்தர் இதை சும்மா என்று நினைத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். ஒவ்வொருவரின் வாழ்க்கை ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் அதை தெரிந்து கொண்டு வந்து பல இன்னல்களை கொடுத்தவர்களுக்கு பலியிடம் செய்யும் பொழுது அனைத்தையும் வந்து கூறிக்கொண்டு உங்களை அதிலிருந்து காத்து கொண்டிருக்கும் இந்த தாயை ஏமாளியாக்கி விடாதீர்கள். பல விதங்களில் பேசாதீர்கள். உங்களுக்கென வந்து உங்கள் வாழ்க்கையை காக்க வந்த என்னை என்னென்ன சொல்கிறீர்கள் என்பதையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். காதில் விழுகிறது தங்கமே. உன் மனதில் நினைப்பது என் காதில் விழுகிறதே.
என்ன செய்வது குழந்தையே? எல்லோரும் அவரவர் வாழ்க்கையை பார்க்கத்தானே நான் இத்தனை பாடுபடுகின்றேன். நீங்கள் நலத்துடன் வாழத்தானே உன் தாய் இத்தனை சிரமப்படுகின்றேன். எதற்கென்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் அனுதினம் உனக்கு என்ன நடக்கிறது, என்ன நடக்க போக இருக்கிறது, அவன் என்ன முடிவை எடுத்திருக்கின்றான், என்ன செய்வினையை, என்ன ஏவலை உனக்கு ஏவி விட்டிருக்கிறான் என்பது முதற்கொண்டு உன் தாய் உன்னிடம் வந்து கூறிக்கொண்டிருக்கிறேனே. எதற்கு? உனக்கு நன்மை வந்து சேர வேண்டும், நீ அதில் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என நல்ல எண்ணத்துடன் வரும் தாயை நீ உன் மனதில் நினைப்பதெல்லாம் சரியா? கூர் என் தங்கமே, நம்பிக்கையோடு இருக்கும் என் குழந்தைகளுக்கு இது நிச்சயம் பலிக்கும். உன் மனதில் சிறுதுளி அவநம்பிக்கை வந்துவிட்டாலும் இந்த வாக்கு வெறும் வாய்ப்பேச்சாக போய்விடுமோ தவிர அது பலிக்காது தங்கமே. அதனால்தான் கூறுகின்றேன், உன் மனதில் ஆழமான நம்பிக்கையை வை என் மீது. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்று முழுமையாக என்னிடம் விட்டுவிடு. இவள் செய்வாளா, இது நடக்குமா என சிறு சந்தேகம் உன் மனதில் தோன்றினாலும் இது வெறும் பேச்சாக போய்விடும் தங்கமே. என் மூச்சு போக உனக்காக நான் உயிர் வாழ்கின்றேன் என்று சொல்லும் இந்த தாய்க்கு நீ செய்யும் கடமை இதுதானா? உன் கடமை இதுதானா? என் குழந்தையே, நீ நலமாக வளமாக இருப்பாய். நான் என் ஆசீர்வாதங்களை உனக்கு பெற்று கொடுத்து கொண்டே இருப்பேன். அவன் அழியும் செய்தியை நீ கேட்டு நீ நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் வந்தேன். உனக்கு நலத்தை விரும்பி நான் காத்திருக்கின்றேன் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.